டைட்டானிக் கப்பல் முழுகும் பொழுது தன் உயிரை கொடுத்து இன்னொருவரை காப்பாற்றிய ஊழியர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? டைட்டானிக் கப்பலில் தன்னுடைய 6 வயது குழந்தையோடு ஒரு இடத்துல ஊழியம் செய்ய பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். இரவில் அவருடைய ஜெப நேரம். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்களின் சத்தம் கேட்கிறது. என்னவென்று ஓடி வந்து பார்க்கும் நேரத்தில் கப்பல் முழுகுகிற சூழ்நிலை. அப்போது தன்னுடைய குழந்தையை ஒரு துணியில் சுற்றி லைஃப் போட்டில் குழந்தையை கொடுத்து விட்டார். இவரிடத்தில் ஒரு லைஃப் ஜாக்கெட் கிடைத்து விட்டது. இப்போது இவர் பாதுகாப்பாக லைஃப் போட்டில் போகும் சூழ்நிலையில் அந்த நேரத்தில் ஒருவருக்கு லைஃப் ஜாக்கெட் கிடைக்காமல் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அவர் கத்திக்கொண்டு இருக்கிறார். அப்போது ஜான் ஹாப்பர் கேட்டாராம், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று. அந்த மனிதன் சொன்னானாம், இல்லை என்று. அப்போது ஜான் ஹாப்பர் தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை அந்த சகோதரனிடம் கொடுத்துவிட்டு அந்த டைட்டானிக் கப்பலில் ஜனங்கள் சாகும் சூழ்நிலையில் வரும்போது இவரும் மரித்து போனாராம். இந்த டைட்டானிக் கப்பலில் மீண்டவர்கள் உயிர் தப்பினவர்களை ஒன்றாக கூட்டி ஒரு மீட்டிங் நடத்தும் போது அந்த லைஃப் ஜாக்கெட் பெற்று உயிர் தப்பித்த அந்த மனிதன் இப்படியாக சாட்சி சொன்னானாம், ஜான் ஹாப்பர் கடைசியாக எனக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர் இறந்து போனார் என்று. தன் மகளையும் கூட பார்க்காமல் ஒரு ஆத்துமாவை காப்பாற்ற முடியும் என்று தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஜான் ஹாப்பர் வாழ்க்கையில் உயிரையும் இழந்தார். இயேசுவுக்காக ஆத்துமாக்களை இழுக்கக்கூடாது என்று தன் ஜீவனை பணயமாக வைத்தார். உயிரையும் இழந்து ஊழியம் செய்தார்.